யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நீதிபதி செம்மல் ஒரு செமையாக தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். மனதிற்கு ரணமான ஒரு செய்தி தான், அது மகிழ்ச்சிக்குரிய செய்தி அல்ல. ஆனால் இந்த தீர்ப்பு நமக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது தோழர்களே. என்னவென்று சொல்லப்போனால் 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இப்படியும் பெண்கள் இருப்பார்களா, இப்படியும் ஒரு ஆண்கள் இருப்பார்களா என்கின்ற ஒரு சம்பவம். அது எத்தனையோ கொடூரங்களை மனிதகுலம் பார்த்திருக்கிறது. தமிழ் இனம் அதுவும் சொல்லனா துயர்களை கடந்து வந்து தான் நாம் இங்கே இருந்திருக்கிறோம். ஆனால் அந்த 2018ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் குன்றத்தூர் பகுதியில் நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அது மனச்சாட்சி உள்ள மனிதர்கள் எவராலும் மறுக்க முடியாத ஒரு சம்பவம், மறக்கவும் முடியாத ஒரு சம்பவம். ஆமாம் தோழர்களே, அபிராமி என்கின்ற பெண் தனது திருமண பந்தத்தை தாண்டிய உறவில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் என்கின்ற நபர், இவங்க 2 பேரும் சேர்ந்த அந்த செயல் இருக்கு இல்லையா, அது நாடறியும் ஏடறியும் தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்று ஒரு காணொளி வெளியாக இருக்கிறது. காணொளி மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆடியோ. ஒரு வாட்ஸ்அப்பில் அவங்க 2 பேரும் பேசக்கூடிய ஆடியோ இப்போ புலனாய்வுத்துறை மூலமாக அது கொடுக்கப்பட்டு அது எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிறது. அந்த செய்தி தான் இந்த நேயர்களுக்காக நான் இதை எதிர்கால தலைமுறையினருக்கும் இப்படியும் உலகில் நடக்கும் என்பதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன். அதில் வரி வருது, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குது. சொல்லு அப்படின்னு கேட்குறேன். அதிகமான தூக்க மருந்துரையை நான் கொடுத்துட்டேன், தூங்குற மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போது எதிர்புறம் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் என்கிற பேசுகிறான், செத்துட்டாங்களா சாவலையான்னு கேட்குறான். குழந்தைகளை இல்லை, இன்னும் சாகலன்னு தான் நினைக்கிறேன், தூங்குற மாதிரி தான் இருக்காங்க, என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு அந்த உரையாடல் போகுது. இதில் பாருங்கள், ஒரு குழந்தைக்காக, ஒரு குழந்தையின்மைக்காக கோடிகளில் செலவழித்து, லட்சக்கணக்கில் செலவழித்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு புறம், நான் அறிந்தவர்கள் ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தவர்கள் இருக்கிறது நாம் பார்த்துருக்குறோம். இதை கேட்கக்கூடிய, காணொலியை கேட்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அப்படி ஒருவரை நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள் அவர்கள். ஆனால் இங்கே அபிராமி என்கின்ற பெண் நடந்தக்கூடிய இந்த உரையாடல் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த வரலாறை எளிதாக ஒரு பதிவு செய்வதற்காக என் மனச்சாட்சியிடம் விட்டுவிட்டேன். அதை எப்படி விஜய்ங்கிறவரும் அபிராமிங்கிறவரும் சென்னையில் பழக்கமாகறாங்க. அது ஒரு வேலை பார்க்குற இடத்துல 2 பேருக்கும் விருப்பமாகி அது திருமண வரத்துக்கு போயிடுறாங்க. இப்போ திருமணம் முடிஞ்சு அவங்க 3ஆம் கட்டளை அப்படிங்கிற இடத்துல அவங்க குடியிருக்கிறாங்க. அவங்க குடியிருந்து 2 குழந்தைகள் பிறக்குது, அதில் முடியுது. அப்போது அந்த இடத்துல இருந்து வரும்போது இந்த இணையங்களில் இருக்கக்கூடிய அவலங்கள் இருக்கு இல்லையா, அந்த அவலத்தோட தொடர்ச்சி ஒன்று இருக்கு பாருங்க, அது கேடுகெட்டது, அசிங்கமானது, ஆபாசமானது, அருவருக்கத்தக்கது. அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும்போது அதில் ஒன்று தான் இந்தியா இப்பொழுது தடை செய்யப்பட்டு வச்சிருக்கிறது, டிக்டாக் அப்படிங்கிற ஒரு செயல். அது பல நபர்களை உருவாக்கி உள்ளதுங்கிறது வச்சுக்கோவோம். தனிநபர்களின் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு செய்தி. எல்லாமே சினிமாவுக்கு போயிட முடியாது, எல்லாமே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு போயிட முடியாது. அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பில் பல்துறை நிபுணர்கள் அத்தனை பேரும் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளின் மூலமாகத்தான் நாம் எல்லாம் இப்போது கொரோனா காலத்திற்கு பிறகு அனைவரின் கைகளிலும் இணையங்கள், செல்ஃபோன் வந்துவிட்டதால் இணையங்களின் வழியாக நாமும் நம்மளுடைய கருத்தை சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். நமக்கு கிடச்சிருக்கு. இல்லைன்னா நம்மளால் யார் டிவியில் உட்கார வைப்பா? அப்படி இருந்தாலும் கைகளில் செல்லு இல்லாமல் எல்லாரும் போய் டிவியில் அவன் போடக்கூடிய அந்த நியூஸை பார்க்குறதுக்கு நம்ம போய் இருக்க முடியுமா? காலையில் 7 மணிக்கு தலைப்பு செய்தி போடுவோம், 1 மணிக்கு தலைப்பு செய்தி, மாலை 6 மணிக்கு தலைப்பு செய்தி, அப்படி கட்ட ஒரு 8 மணிக்கு அரை மணி நேரம் செய்தி போட நம்ம வீட்டிலேருந்து கேட்க முடியாது. இன்னைக்கு கையில் செல்ஃபோன் இருக்கிறதுனால உடனடியாக நாம் எல்லா செய்திகளும் பார்த்து விட முடியுது. இது ஒரு புறம். இது அரசியலுக்கும் ஒரு புறம் இருக்கிறது, தொழிலுக்கும் இது ரொம்ப மிக உதவியாக இருக்கிறது, வியாபாரங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது, பண பரிவர்த்தனைகளுக்கும் உதவியாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட கேடுகட்டவர்களுக்கும் இது உதவியாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான. இப்போ சாதாரணமாக அதில் அந்த டிக்டாக் மூலமாக 2 பேரும் பழக்கமானவர்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி வாங்குகிற பழக்கம் இருக்குது. அந்த பிரியாணி வாங்குகிற பழக்கத்தில் நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் பேசினாலும் தானே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஆடல் பாடல் தொடர்பில் இருக்கும்போது 2 பேரும் விரும்ப வீட்டுக்கு பிரியாணி பார்சல் போகுது, வைக்குது. இந்த நிலையில் தான் இவர்கள் இருவரும் தனியாக அவர்கள் திருமணத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக ஒரு முறைக்காக அவங்க செய்யக்கூடிய செயல்தான் இன்று பேசுகிறது.
அவங்க என்ன செய்கிறாங்க, குழந்தைகளை கொல்லுவதற்கு உண்டான முயற்சியை இந்த பொண்ணு எடுக்குது. அதுதான் 2 குழந்தைகள் நான் பதிவு செய்வதற்கே மிகவும் மனது ரணத்தோடு தான் இதெல்லாம் பதிவு செய்கிறேன். எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல், நண்பர்கள் கூட இல்லாத ஒரு செயல். ஆனாலும் இதில் நீதிபதி கொடுத்த அந்த தண்டனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டனையை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொளி. உயிரோடு இருக்கும் வரை அவர்களை சிறையில், அதாவது செத்துற வரைக்கும் சிறையில் தான் இருக்கணும், அவங்கள வைக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குவாருங்க. அது இந்த காணொளி பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சென்னையில் ஒருத்தரை பிடிச்சிருக்கிறாங்க. இதே காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் தான், அங்கேயும் சூலூர்பேட்டையில் பிடிச்சிருக்கிறாங்க ஒரு வடநாட்டுக்காரனை. அந்த சம்பவம் ஆனால் தமிழ்நாட்டிலும் இந்த சம்பவம் நடந்திருக்கு தோழர்களே. இது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு சம்பவமாக. அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 2 பேருக்கும் பாலில் தூக்க மாத்திரையை கொடுத்துட்டாங்க, இறந்து. அப்போது தூங்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கணவன் வெளியே போயிடுறான், காலையில் வேலைக்கு போயிடுறாப்புல. ஆனால் அந்த பெண் குழந்தை இறந்துடுது, ஆண் குழந்தை இறங்கலை. அந்த பெண்ணுக்கு 7 வயசு ஆகுது, அஜய்ன்னு நினைக்கிறேன், 7 வயசு ஆகுது, இறக்கலை. அப்போது மறுபடியும் எழுப்பி பாலில் தூக்க மாத்திரையை கலந்து அதை கொடுக்குறாப்புல. இப்போ கணவன் தப்பிச்சிட்டான், போயிட்டான். அவன் ஏதோ தூக்க அசதின்னு சொல்லிட்டு கிளம்பி அவன் போயிட்டான். இவன் இறந்துட்டாங்க 2 பேரும். அப்போ எப்படி இருக்குன்னு பண்ணால், இந்த இறக்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் தான் இந்த வாட்ஸ்அப் உரையாடல் நடக்குது. அவனுக்கு ஃபோன் போடுறாப்புல, ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்கிறாப்புல. அப்போ தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த செய்தியை சொல்கிறாங்க. எப்படி, நீ இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்குற, தூங்குற மாதிரி தான் இருக்குது, இன்னும் தெரியலை, நீ எப்போ வார அப்படின்னு சொல்லி கேட்க. சரி எல்லாம் முடியட்டும் சொல்லு, நான் வந்துடுறேன், காலையில் நான் சொல்கிறேன், அந்த நேரத்துக்கு 2 பேரும் ஓடி போயிடுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இது தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கிறோமா? இது ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளே தான் நம்ம பயணப்படுறோமா? நம் வீட்டிற்கு பக்கத்திலோ, நமது தெருவிலோ, பக்கத்து தெருவிலே, நமது ஊர்களிலே இப்படிப்பட்ட நபர்கள் தான் இருக்கிறார்களா என்று கேட்கறது ரொம்ப அதிசயம், ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்ன பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆளுங்க ஒரு பிரியாணி சொத்துக்காக, அதான் சொல்கிறது, ஒரு மிட்டாய்க்காக, ஒரு பிரியாணிக்காக பெற்ற குழந்தைகளை கொல்லுவது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்வது என்றே தெரியவில்லை. தமிழ்நாடு அதிர்ந்தது, தமிழ்நாடே கண்ணீர் சிந்தியது. இந்த பொண்ணு ஓடிப்போச்சு. அப்போ சென்னையில் ஒரு இடத்துல இருந்து போகும்போது, கோயம்பேடு பக்கத்தில் இருக்கும்போது தான் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கைது பண்ணி சிறைக்குள்ளே போட்டாங்க. சிறைக்குள்ளே போட்ட பிறகு தான் தெரியும் சிறை வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. நினைத்து கூட பார்க்க முடியாது. நீங்கள் சும்மா சினிமாக்களில் பார்க்கக்கூடிய சிறையெல்லாம் அப்படியெல்லாம் சிறை இருக்காது. பணம் இருப்பவர்களுக்கும் மனம் இருப்பவர்களுக்கும் ஒரு வார்த்தை டயலாக் இருக்கிற மாதிரி பேசிட்டு போவாங்க. அதெல்லாம் சரி கிடையாது, அதெல்லாம் இருக்காது. அந்த பிள்ளை 2 தடவை சூசைடு அட்டன் பண்ணியிருக்கதாக செய்தி வருது. நமக்கு நாளிதழ் செய்திகளே பதிவாகி இருக்கிறது அந்த பொண்ணு இருக்கிறது. இதில் நீதிபதிக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சாட்சிகள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதில் தான் இவர்களுடைய கான்வர்சேஷன் எந்த அளவுக்கு போனது, அதில் உரையாடல்களில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் பேசக்கூடிய அந்த செய்திகளை எடுக்கும்போது தான் நீதிபதி அரண்டு ஓடி போயிடுறாங்க. அதனால் முடியலை, தீர்ப்பு எழுதிட்டார். போலீஸ் நீதிமன்றத்திலேருந்து கூட்டு வர்றதுக்கு தாமதமாகுது. நீதிபதி காவல்துறையினை கண்டிக்கிறார். நீங்கள் ஏன் சரியான நேரத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரல, நீங்கள் தாமதத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி காவல்துறையினரும் கண்டிக்கிறார். அவர் கண்டித்து தன்னுடைய நீதிமன்ற தீர்ப்புகளை ஆதாரத்தின் அடிப்படையாக வாசித்து நீ குற்றவாளி அப்படிங்கிறத நீங்கள் முதல் நாள் சொல்லிட்டாங்க. ஆனால் தண்டனை விவரங்கள் அறிவிக்கிறாங்க. என்னென்னா சாகும் வரை நீதிமன்றத்தில் இருக்கணும், இது சிறைச்சாலையில் தான் நீ இருக்கணும். இப்போ தூக்கு தண்டனை போடுறதுக்கு உண்டான இது இருக்குது. நம்ம பாருங்களேன், உண்மையிலேயே தூக்கு தண்டனை ஒரு இனத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு விடுதலை செய்வதற்காக 30 ஆண்டுகள், 32 ஆண்டுகள், 35 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறவர்கள்லாம் மீட்டு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பாடுபடுறோம்? பொய்யான வழக்குகளில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நபர்களை உடனடியாக இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த பூமியிலிருந்தே அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற தீர்ப்பு மனசு எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை. இவர்கள் செய்யக்கூடிய கொடூரங்கள், அதுக்குத்தான் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். இப்போயும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு அழுகுது. அவனை கூப்பிட்டு அவனுக்கு மீனாட்சி சுந்தரம்ங்கிறவனுக்கும் அவனுக்கும் கொடுத்துருக்குறாங்க உயிருள்ள வரை. அவனுக்கு சிறைச்சாலை தான் அப்படின்னு சொல்லி 2 பேர். இப்போ தலையில் அடித்து என்ன செய்கிறது, கத்தி என்ன செய்ய, கதறி என்ன செய்கிறது? ஒரு நிமிட தவறு
2 உயிர்கள் வாழ்வதை தடுத்த குற்றத்திற்காகவும் கொடூரமான செயல்களுக்காகவும் கட்டிய கணவன் பெற்ற பிள்ளையை கொல்றவனும் கணவனும் குழந்தைகளையும் கொல்லுவதற்கு துணை நின்ற அந்த அயோக்கியனையும் அவர்கள் இருவருக்கும் நீதிபதி செம்மல் கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, மிக அருமையான தீர்ப்புகளில் ஒன்று. இந்த மாதிரி தீர்ப்புகள் தான் மனிதகுலத்தை மாண்புற வைக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. உடனடியாக அந்த தீர்ப்பை கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் இத்தனை வருஷம் இழுத்திருக்கக்கூடாது, 7 வருஷம் 8 வருஷமே இழுத்திருக்கக்கூடாது. சுட சுட கொண்டிருக்கணும், இதெல்லாம் கொண்டு போயிருக்கணும் இந்த தீர்ப்பை ஆனாலும் நீதிபதி செம்மல் அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு மகத்தான தீர்ப்பு. இன்னும் குற்றம் செய்பவர்களுக்கு இது ஒரு கடுமையான சவுக்கடியை கொடுக்கும் என்பது நம்பிக்கையோடு இந்த செய்தியை நான் எதிர்கால தலைமுறைக்கு யாரோ எங்கேயோ போய் சேரும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி மனதை பாதித்த சில செய்திகளையும் வரலாற்று சம்பவங்களோடு இதையும் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.